வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.6ல் 8th சம். இனியா 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்களை வாங்கினார். என்னென்ன பழங்கள் வாங்கியிருக்காங்க? அப்போது சொல்யூஷன் பார்ப்போம். ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்களை வாங்கினார். 1 கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையைப் போல் 2 மடங்கு ஆகும். வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை 1800 மற்றும் வாழைப்பழங்களின் விலை 600 எனில் இனியா வாங்கிய இருவகை பழங்களின் எடை கிலோகிராமில் காண்க. ஓகேவாம்மா? ஃபஸ்ட்டு இனியா 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்களை வாங்கினார். ஓகேவாம்மா? ஸோ ஆப்பிள்களின் எடை என்னது? எக்ஸ் கிலோகிராம். ஓகேவா? வாழைப்பழங்களின் எடை ஒய் கிலோகிராம். ஆப்பிள்களின் எடை எக்ஸ் கிலோகிராம், வாழைப்பழங்களின் எடை ஒய் கிலோகிராம். அப்போது என்ன வாங்கியிருக்காங்க டோட்டலாக? ஆப்பிள் மற்றும் வாழைப்பழங்கள் எத்தனை கிலோகிராம்? 50 கிலோகிராமுக்கு வாங்கியிருக்கு. அப்போ என்ன பாருங்கம்மா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 50 என்னது? கிலோகிராம். ஓகேவாம்மா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 50. ஆப்பிள்கள் ப்ளஸ் வாழைப்பழங்களுடைய மொத்த எடை 50 கிலோகிராம். இது ஈக்குவேஷன் 1. ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட்டு, 1 கிலோகிராம் ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல் 2 மடங்கு. அப்போது இங்கே பாருங்கள், ஆப்பிளோட விலை எவ்வளவுனா வாழைப்பழங்களின் விலையை போல் 2 மடங்கு. பார்த்தீங்களாம்மா? 1 கிலோகிராம் ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலை போல் 2 மடங்கு. இப்போ ஒய் வாழைப்பழம், எக்ஸ் ஆப்பிள் பழம். ஆப்பிள் இப்போ 10 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கினா ஆப்பிள் 20 ரூபாய், 2 மடங்கு. ஓகேம்மா? 10 ரூபானா 20 ரூபான்னு வரும். இங்கே பாருங்கள், இது வாழைப்பழம், அதனுடைய விலை வாழைப்பழத்தினுடைய என்ன போட்டிருக்காங்க பாருங்க, வாழைப்பழங்களின் விலையை போல் 2 மடங்கு. வாழைப்பழத்தினுடைய விலையை போல் 2 மடங்கு அப்படி சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், அதுக்கு பிறகு வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை எவ்வளவு? 1800 மற்றும் வாழைப்பழங்களின் விலை 600. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதை 1800 ஈஸ்ட்டு 600. பாருங்கள், இப்போ என்னன்னா இப்படி நம்ம குறுக்கு பெருக்கல் நம்ம பண்ணிக்கலாம். 1800 என்னது? ஆப்பிள்களின் விலை 1800. என்ன பாருங்கள், இந்த 2x ஃபஸ்ட்டு இங்கே ஆப்பிள் வாழைப்பழம், இங்கே இங்கே இதை வெளியே கொடுமா, ஆப்பிள் 2x. இது ஆப்பிளோட ரேட்டு, இது பனானா. இந்த 600 என்னது? பனானாவோட ரேட்டு. 2x ஆப்பிள், இதனுடைய விலை ஆப்பிள். ஓகேம்மா? இது ஈஸ்ட்டு, இது ஈஸ்ட், இது பனானா. பனானாவோட ரேட்டு 600. ஓகேவாம்மா? இப்போ இது 1 கிலோகிராம், இந்த சென்டென்ஸுக்கு 1 கிலோகிராம் ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல் 2 மடங்கு. வாழைப்பழங்களின் விலையை போல் 2 மடங்கு. வாங்கப்பட்ட ஆப்பிள்கள் விலை 1800 மற்றும் வாழைப்பழங்களின் விலை 600. பார்த்தீங்களா? 1800, இது என்னது? வாழைப்பழங்களின் விலை 600. இது ஈஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இது. ஓகேம்மா? இப்போ இது குறுக்கு பெருக்கல் மூலம் நம்ம பெருக்கலாம். எப்படி பாருங்க, 2x இன்று 600. ஓகேவாம்மா? 2x இன்ட்டு 600 ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் பெருக்குங்க, 1800 இன்ட்டு ஒய். லாஸ்ட்டையும் நம்ம பெருக்கிறோம், அப்புறம் இந்த சென்டரில் உள்ளதை நம்ம பெருக்கிறோம். இது என்னதுமா? குறுக்கு பெருக்கல். ஓகேவாம்மா? லாஸ்ட்டையும் பெருக்கிறோம். இது மேத்தமெட்டிக்ஸில் ஒரு கான்செப்ட். இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். லாஸ்ட்டையும் பெருக்கிறோம். இந்த ரெண்டு ஒய் இன்ட்டு 800, திஸ்
இதையும் நம்ம பெருக்கிறோம். ஓகேவாம்மா? 2x into 100 வந்து எவ்வளோ வந்து 1200x equal to 1800y. 1200x minus 1800y equal to 0. ஓகேவாம்மா? இப்போ இதை வந்து என்ன செய்யலாம்? 600ஆல் நம்ம வந்து வகுக்கலாமா? டிவைடிங் 600 அப்படின்னா எப்படி வரும்? 1200 divided by 600 x minus 1800 divided by 600 y equal to 0. 2x minus 3y equal to 0. This is equation 2. இப்போ நம்மகிட்ட வந்து என்ன சார் 1 and 2 கிடைச்சிருக்கா? என்ன கிடைச்சிருக்கு? ஏற்கனவே நம்ம கையில் என்ன இருக்குது? x plus y equal to 50. 2x minus 3y equal to 0. This is 1. This is 2. ஓகேம்மா? ஃப்ரம் 1 வந்து ஈக்குவேஷன் 2வால் மல்டிப்ளை பண்ணுவோமா? 2x plus 2y equal to 100. 2x minus 3y equal to 0. இப்போ இதிலேருந்து இதை கழிக்கணும். அப்போ இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இது மைனஸ். இது மைனஸ் சிம்பிள் இருக்குது, இது வந்து ப்ளஸ். இப்போ பாருங்கள், இது வந்து ப்ளஸ் 2x மைனஸ் 2x 0. இது வந்து 5y ஈக்குவல் டு 100. ஸோ y ஈக்குவல் டு 100 by 5, that is equal to 20. y வந்து எவ்வளவு? 20. ஆல்ரெடி நமக்கு என்னது? x plus y equal to 50. ஸோ x plus 20 equal to 50. ஸோ x equal to 50 minus 20, that is equal to 30. இப்போ கேள்வி என்னது? ஆப்பிளில் வந்து நம்ம எக்ஸ் தானே சொல்கிறோம். ஸோ எக்ஸ் அந்த ஆப்பிளோட எடை வந்து எவ்வளவு? ஆப்பிள்களின் எடை 30 கிலோகிராம். வாழை பழங்களின் எடை வந்து எவ்வளவுமா? 20 கிலோகிராம். ஓகேம்மா? இப்போ 30 + 20 50. கரெக்டாக இந்த ஈக்குவேஷனில் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 30 + 20 50. ஓகேம்மா? நீங்கள் என்ன செய்யணும்? இந்த குறுக்கு இது பார்த்தீங்களாம்மா? இந்த இதோட 1 கிலோகிராம், இதை பார்த்துக்கோங்க. 1 கிலோகிராம் ஆப்பிளின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல் 2 மடங்கு அப்படின்னு சொன்னியா? 2 மடங்கு ஆப்பிளோட விலை. இது வந்து நார்மலாக பனானா. அதுக்கப்புறம் இது ஆப்பிளோட ரேட், பனானாவோட. ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பிளை எழுதியிருக்கோம். இந்த மாதிரி ஆப்பிளோட ரேட். செகண்ட் வந்து பனானாவோட ரேட். இது வந்து குறுக்கு பெருக்கல். ஓகேம்மா? இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஈஸ்ட்டுக்கு லாஸ்ட்டையும் பெருக்கணும். அப்புறம் சென்டரில் உள்ளதை பெருக்கணும். இந்த 10th இந்த ஒரு சம் தான் இருக்குது. இல்லைன்னா நிறைய சம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். ஓகேம்மா? இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? 1 டைம் 2 டைம் பார்த்து எழுதணும். ஓகேம்மா? வீடியோ 1 டைம் 2 டைம் ஓட விட்டு நீங்கள் இதே மாதிரி ஏதாவது இன்னும் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி போடுறேம்மா. கமெண்ட் செக்ஷனில் கூட கேளுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல டஃப்பாக இருக்குது, எனக்கு ஏதாவது இன்னும் 2 சம் வந்து எனக்கு போடுங்க அப்படி சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டால் நான் உங்களுக்கு வீடியோவை வந்து நான் கண்டிப்பாக என்ன செய்கிறேன்? அப்லோடு பண்ணி விடுறேம்மா. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேம்மா? உங்களுக்கு லைவ் டியூஷன் தேவைப்பட்டால் நைட்டு 7 to 9 வந்து லைவாக டியூஷன் எடுக்கம்மா. ஓகேம்மா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேம்மா? கமெண்டில் லைவ் டியூஷன் சொல்லி போட்டு டயத்தை குறிங்க, நான் உங்களுக்கு லைவாக வந்து பாடமும் நடத்துகிறேன். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.